Welcome students. In this video, we are going to discuss about the effects of electric current in electricity lesson. Effects of current. When current is flowing through a conductor, it produces certain effects. These are known as effects of electric current. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதைத்தான் நாம் என்ன சொல்றோம், மின்னோட்டத்தின் விளைவுகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்டோட எஃபெக்ட்ஸ்னால எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து அது ஒரு ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றலாகவோ அல்லது மெக்கானிக்கல் எனர்ஜி இயந்திர ஆற்றலாகவோ மேக்னெட்டிக் எனர்ஜி காந்த ஆற்றலாகவோ அல்லது கெமிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றலாகவோ மாற்றமடைகிறது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் பத்தியும் கெமிக்கல் எஃபெக்ட் பத்தியும் உங்களுக்கு இந்த வருஷம் சயின்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் பத்தி படிக்கலாம். When current is passed through a conducting solution, some chemical reactions takes place in the solution. Solution கரைசல். ஒரு கரைசல் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதி விளைவுகளை ஏற்படுத்துகிறது. These chemical reactions produce electrons which conduct electricity. இந்த chemical reactionனால electrons produce ஆகுது. இந்த electrons தான் electricity-யை conduct பண்ணுது. This is called chemical effect of current. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், chemical effect of current அப்படின்னு சொல்லுவோம். Next, electrolysis அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். The decomposition of a solution into positive and negative ions on passing an electric current through it is called electrolysis. So electrolysis-னா மின்னாற் பகுத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒரு கரைசலோட வழியாக நம்ம மின்சாரத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள், அந்த மாலிகூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஆகவும் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஆகவும் தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ராலிசிஸ். இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு என்ன பேரு, எலக்ட்ராலிசிஸ். கரண்ட் பாஸ் ஆகும் போது அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் தனியாகவும் பிரியறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இது வந்து பொதுவாக அந்த மெட்டல்ஸ் உலோகங்களை வந்து அதோட தாது பொருட்கள் இருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு தூய்மைப்படுத்துறதுக்குலாம் பயன்படுத்துறாங்க. த மோஸ்ட் ஜெனரல் யூஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் இஸ் எலக்ட்ரோபிளேட்டிங். அதாவது இதோட முக்கியமான பயன் வந்து மின் முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் தான் இதோட முக்கியமான யூஸ். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, எலக்ட்ரோலைட்டுங்கிறது அந்த சொல்யூஷன். ஸோ அதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆனோட், இன்னொன்று வந்து கேத்தோடு. ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ். ஆனோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட அட்டாச் ஆயிருக்கும். கேத்தோடுங்கிற மெட்டல் பிளேட் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோட அட்டாச் ஆயிருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரோலைட் வந்து டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் சிதைவுறுது. சிதைவுற்று பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் தனியாகவும் பிரியுது. இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோபிளேட்டிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மின் முலாம் பூசுதல். இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். The process of depositing a layer of one metal over the surface of another metal by passing electric current is called electroplating. So electroplating வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தான். ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்டை வந்து பாஸ் பண்ணும்போது ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டலுக்கு மேல ஒரு லேயரா படருது, ஒரு கோட்டிங் மாதிரி படருது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாருங்க, காப்பர் சல்ஃபேட், அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறாங்க. அது வழியா கரண்டா பாஸ் பண்றாங்க. கரண்டா பாஸ் பண்ணும்போது இங்க ஒரு மெட்டல் பிளேட் வந்து காப்பர் எலக்ட்ரோடு வச்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பேட்டரியோட பாசிட்டிவ் சார்ஜோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எலக்ட்ரோடு வந்து பிராஸ் எலக்ட்ரோடு, அதை பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டை பாஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், காப்பர் சல்ஃபேட் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜ் தனியாகவும் பிரியும். காப்பர் அயான்ஸ் ஆகவும் சல்ஃபேட் அயான்ஸ் ஆகவும் பிரியுது. அப்போ காப்பர் அயான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினலால அட்ராக்ட் ஆகுது, சல்ஃபேட் அயான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலால அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா எலக்ட்ரோபிளேட்டிங். ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டல் மேல போய் படருது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோபிளேட்டிங். அப்ப அந்த காப்பர் வந்து பிராஷ் மேல ஃபுல்லா படருது. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மூலமா கொடுத்துருக்காங்க. டேக் ஏ கிளாஸ் ஜார் அண்ட் ஃபில் இட் வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்.
ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு கிளாஸ் சேர் எடுத்து அதுல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை ஃபில் பண்ணிக்கிறாங்க. டேக் ஏ காப்பர் மெட்டல் பிளேட் as anode. ஆனோடுனா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த காப்பர் பிளேட்டை இங்க ஆனோடா எடுத்துக்கிறாங்க. அண்ட் அயன் ஸ்பூன் as cathode. அயன் ஸ்பூனை வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோட அட்டாச் பண்றாங்க. ஸோ இப்போ இது கேத்தோடு. அயன் ஸ்பூனை கேத்தோட் ஆகவும் காப்பர் பிளேட்டை ஆனோட் ஆகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறாங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டை எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். அந்த கரைசல், அந்த காப்பர் சல்ஃபேட் கரைசல் எடுத்துக்கிறாங்க. when current is passed through the solution, அந்த copper sulfate solution வழியா current pass ஆகும்போது we will find a thin layer of copper metal is deposited on the iron spool. ஸோ இப்போ கரண்ட் பாஸ் ஆகும்போது காப்பர் சல்ஃபேட் இருக்கக்கூடிய காப்பர் தனியாகவும் சல்ஃபேட் தனியாகவும் பிரியுது. காப்பர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சல்ஃபேட் அயான்ஸ் சொல்லுவோம். காப்பர்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஆகும், சல்ஃபேட்டுங்கிற நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஆகும் பிரியுது. உங்களுக்கு தெரியும் அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அந்த காப்பர்ங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் அயான் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய அந்த கேத்தோட்ல இருக்கக்கூடிய அயன் ஸ்பூன் மேல அட்ராக்ட் ஆகி அது மேல ஒரு லேயர் மாதிரி படருது, ஒரு கோட்டிங் மாதிரி டெபாசிட் ஆகுது. சல்ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா காப்பரோட போய் சேருது. ஸோ ஏன்னா அது நெகட்டிவ் இல்லையா, அது பாசிட்டிவோட போய் சேருது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோ பிளேட்டிங். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க கரண்ட் பாஸ் பண்ண விட்டு பாத்தீங்கன்னா அந்த அயன் ஸ்பூன் வந்து ஒயிட் கலரா இருந்துச்சுன்னா அது என்ன லைட் எல்லோ கலர்ல அந்த காப்பர் ஃபுல்லா அது மேல லேயரா படர்ந்திருக்கும். ஜஸ்ட் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங். எலக்ட்ரோபிளேட்டிங்கோட யூசஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கோட்டிங் ஆஃப் சிங்க் இஸ் டெபாசிட்டட் ஆன் அயன் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் கரோஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ஸோ இந்த பாலங்கள் பிரிட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அயன்னால மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்னால பார்த்தீங்கன்னா அந்த அயன் மேலே ஒரு லேயர் மாதிரி சிங்கை வச்சு கோட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிங்க் கோட்டிங் வந்து அயன் மேலே டெபாசிட் ஆகிறதுனால அயன் வந்து ஈஸியா வந்து இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, துருப்பிடிக்காமலோ கரோஷன் ஆகாமலோ அந்த இரும்பு அரிமானம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த சிங்க் கோட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. சிங்க் வந்து அயன் மேல கோட்டிங் கொடுக்கறதுனால சீக்கிரமா அது என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாம தடுக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா குரோமியம். குரோமியம் இஸ் எலக்ட்ரோபிளேட்டட் ஆன் மெட்டல்ஸ் லைக் அயன் டு மேக் tapes, car parts, bicycle handlebars, wheel rims, etc. as it is a shiny metal that is scratch and corrosion resistant. குரோமியத்தை என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ணி குரோமியத்தை வந்து அயன் மேல எலக்ட்ரோபிளேட்டிங் பண்றதுனால ஒரு கோட்டிங் மாதிரி இந்த குரோமியம் இது பண்ணிக்கிறதுனால ஒரு டெபாசிட் ஆயிருக்கிறதுனால இந்த அயனை வந்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் கோட்டிங் அயனை வந்து நம்ம டேப்ஸ் மேக் பண்றதுக்கு, கார் பார்ட்ஸ் மேக் பண்றதுக்கு, பைசைக்கிள் உள்ள ஹேண்டில் பார்ஸ் மேக் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வீல் ரிம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீல் ரிம்ஸ் மேக் பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம். ஏன்னா இது ரொம்ப சைனியா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்கிராச் ஆகாது, அரிப்பு ஏற்படாது, கரோஷன் ரெசிஸ்டன்ட். அதனால இந்த குரோமியத்தை வந்து அயன் மேல கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல்ட் ஆர் சில்வர் இஸ் எலக்ட்ரோபிளேட்டட் அண்ட் ஜுவல்லரி மேட் அவுட் ஆஃப் cheaper metal to make it look attractive and shiny. ஸோ சாதாரண இந்த கவரிங் நகைகள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து சாதாரண கவரிங் நகைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்பூச்சா விலை மலிவான உலோகத்தின் மீது ஒரு மேல் பூச்சி மாதிரி என்ன பண்றாங்க கோல்டு அல்லது சில்வரை யூஸ் பண்றதுனால பார்க்க ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next, heating effect of electric current பார்ப்போம். When current passes through a conductor, there is a considerable friction between the moving electrons and the molecules of the conductor. So, current வந்து கண்டக்டர் வழியா பாஸ் ஆகும்போது அந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மூவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு இடையில ஒரு உராய்வு ஏற்படுகிறது. டியூரிங் திஸ் ப்ராசஸ் அந்த ஃப்ரிக்ஷன்னால electrical energy is transformed to heat energy. அப்ப electrical energy என்ன எனர்ஜியா மாறுது, ஹீட் வெப்ப ஆற்றலா மாறுது, ஹீட் எனர்ஜியா மாறுது. This is known as heating effect of current. இத நம்ம என்ன சொல்றோம், heating effect of electric current அப்படினு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, the heat produced depends on the amount of resistance offered by the wire. சோ அந்த வயர் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்துதோ அதை பொறுத்து அந்த ஹீட் வந்து மாறுது. Copper wire offers very little resistance and does not get heated up quickly. Copper wire வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஹீட் ஆகாது, ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது கம்மியா கொடுக்குது, அதனால அது சீக்கிரமா ஹீட் ஆகாது. அதனாலதான் நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் எல்லாமே காப்பர்னால மேக் பண்றாங்க.
thin wires of tungsten or nichrome or nichrome சொல்லுவாங்க. இது நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த ஒரு அலாய் nichrome அப்படிங்கிறது. thin wires of tungsten or nichrome which are used in bulbs offer high resistance. ஸோ இந்த டங்ஸ்டன் அல்லது நைக்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறதுனால குயிக்கா என்ன பண்ணிடும், ஹீட் ஆயிரும். அண்ட் கெட்ஸ் ஹீட்டட் அப் குயிக்லி, குயிக்கா ஹீட் ஆயிருது. ஏன்னா பல்ப் சுவிட்ச் போட்ட உடனே நல்லா பிரைட்டா எரியுது இல்லையா. ஏன்னா பல்ப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட் வந்து டங்ஸ்டன்னால ஆனது. நீங்க ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. பல்ப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட் சொல்லக்கூடிய இந்த இலை வந்து டங்ஸ்டன்னால ஆனது. அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், இப்போ அயன் பாக்ஸ் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த கேபிள் வந்து நைக்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ நிக்கலும் குரோமியமும் சேர்ந்த அலாய். ஸோ அது ஃபாஸ்டரா ஹீட் ஆகும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா கொடுக்குது. A fuse is a strip of alloy wire which is made of lead and tin with a very low melting point. When current passing through the fuse wire exceeds the maximum limit, it gets heated up. Due to low melting point, it melts quickly and disconnecting the circuit. ஸோ ஃபியூஸ் வயர்னு சொல்லுவோம் இல்லையா. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து டேமேஜ் ஆகாம, ஹை வோல்டேஜ் வரும்போது எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த ஃபியூஸ் வயரை நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இது எதனால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா லெட்டும் டின்னும் சேர்ந்த ஒரு அலாயினால ஆனது. இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். இப்போ எக்ஸஸா கரண்ட் வந்து வரும்போது, அதிகமான அளவுக்கு கரண்ட் வரும்போது இது சடனா ஹீட் ஆகுது. ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், அதோட லோ மெல்டிங் பாயிண்ட்னால அது என்ன ஆகும், மெல்ட் ஆகி, சீக்கிரமா மெல்ட் ஆகி அந்த வயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் ஆகும்போது அந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இதனால அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம பாதுகாக்கப்படுகிறது. இதான் அந்த ஃபியூஸ் வயரோட யூஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் குக்கர்ஸ். எலக்ட்ரிக் குக்கர்ஸ் turn red hot when electric current is passed through the coil. The heat energy produced is absorbed by the cooking pot through conduction. ஸோ அந்த எலக்ட்ரிக் குக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயில் முதல்ல ஹீட் ஆகும் கரண்ட் பாஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த காயில் ஹீட் ஆகும்போது அந்த காயில்ல இருந்து அந்த குக்கருக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன். நம்ம படிச்சிருக்கோம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து 3 ways ஆகும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இங்க வந்து கண்டக்ஷன் மூலமாக காயில்ல இருந்து குக்கருக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எலக்ட்ரிக் கெட்டில்ஸ். The heating element is placed at the bottom of the kettle which contains water. The heat is then absorbed by the liquid and distributed throughout the liquid by convection. So இங்க வந்து இந்த கெட்டிலோட பாட்டத்துல அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் ஹீட் ஆன உடனேயும் அந்த ஹீட் வந்து லிக்யூடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த லிக்யூட்ல வந்து எப்படி த்ரூ அவுட் அந்த லிக்யூட் முழுவதுமா எப்படி பரவுதுன்னா கன்வெக்ஷன். ஹீட்டோட இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெத்தட் வந்து கன்வெக்ஷன், இந்த வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லிக்யூட் முழுவதுமாக அந்த வெப்பம் பரவுகிறது. எலக்ட்ரிக் அயன்ஸ். when current flows through the heating element, the heat energy developed is conducted to the heavy metal base, raising its temperature. This energy is then used to press cloths. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அயன் பாக்ஸ் மூலமா அயன் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும் அந்த அயன் பாக்ஸ்க்குள்ள. ஸோ அங்கதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டினால ஹீட் ரைஸ் ஆகுது, வெப்பம் வந்து உயர்கிறது. அந்த வெப்பம் வந்து அதோட அடிப்பாகத்துல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் பேஸோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுது. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், அயன் பண்றோம். கிளாத்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அயன் பண்றோம் இல்லையா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Thank you for watching this video.